பாருங்க, அல்லாஹு தாலா இது ஒரு நல்லடியார்களுடைய சொர்க்கவாதிகளுடைய ஒரு பண்பாக அடையாளமாக சொல்கிறான். அப்ப யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிற அந்த மனோநிலையிலிருந்து தர்மம் செய்கிற கொடுக்கிற உணர்வு என்பது அதுதான் இஹ்லாஸினுடைய பிரதான வெளிப்பாடு. அதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் நல்லடியார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த உள தூய்மை என்பது அல்லாஹோடு என்னுடைய உறவு சீராக இருக்கிறது, அல்லாஹோடு நான் கொள்ளுகிற அந்த உறவு சீரானதாக இருக்கிறது. என்னுடைய தொழுகை அதற்காகத்தான், என்னுடைய இபாதத் அதற்காக வேண்டித்தான். அதனால தான் அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். இது அல்லாஹ் சொல்றான், குல் இன்ன ஸலாத்தி, நபியே சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வனுசுகி என்னுடைய வணக்க வழிபாடுகள் நற்கிரியைகள், வமஹ்யாய என்னுடைய வாழ்வு, வமமாதி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது ரப்புக்கு மாத்திரம் உரித்தானது. என்னுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ், என்னுடைய மௌத்தில் இஹ்லாஸ், என்னுடைய வணக்கத்தில் இஹ்லாஸ், என்னுடைய வழிபாடுகளில் இஹ்லாஸ், என்னுடைய இபாதத்தில் இஹ்லாஸ், எல்லாவற்றிலும் இஹ்லாஸ். லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என தொழுகை யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. என்ற வாழ்க்கை யாருக்கு? மனைவிக்கா, பிள்ளைகளுக்கா? இல்ல, அல்லாஹ்வுக்கு. வமஹ்யாய என்னுடைய மௌத்து, என்னுடைய வாழ்க்கை, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வுக்கு ரப்பில் ஆலமீன். அகிலங்களை படைத்து பரிபாலிக்கிற, ரட்சிக்கிற, சிருஷ்டிக்கிற, போஷிக்கிற, உணவு கொடுக்கிற ரப்பில் ஆலமீனுக்கு லா ஷரீக லஹு, அதுல இணை துணை யாருக்கும் கிடையாது. அதாவது எப்படி ஒரு மனிதன் ஷிர்க்கு பெரிய இணை வைப்போ, இஹ்லாஸுக்கு முரணாக வருகிற ரியா என்கிற அந்த முகஸ்துதி சிறிய இணை வைப்பு. எப்படி ஷிர்க் என்பது பெரிய இணை வைப்பு, ஷிர்க்குல பெருசு சிறுசு இருக்குது, அது போன்று ஷிர்க்கு பொதுவாக அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை வைத்து விட்டால் அது ஷிர்க் என்று விளங்கி வைத்திருக்கிறோமோ, அதுபோன்று எங்களுடைய உள்ளத்தில் வார முகஸ்துதி என்பது அஷ்ஷிர்குல் ஹஃபி, மறைமுகமான இணை வைப்பு. ஷிர்கில் அஷ்ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர் இருக்கிற மாதிரி அஷ்ஷிர்குல் ஹஃபி ஒன்று இருக்கிறது, மறைமுகமான இணை வைப்பு. அதென்ன? நாம் செய்கிற அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுக்காக செய்கிற வணக்கங்களில், வழிபாடுகளில் வேற ஒன்றை கூட்டு சேர்த்து விடுவது. எதற்காக நீங்க செய்றீங்க? இது மனைவிக்காக, இது பிள்ளைகளுக்காக. அந்த லா ஷரீக லஹு என்பது எந்த ஒன்றும் இணையாக வந்துடக்கூடாது. தொழுகையில, இபாதத்துல நான் அல்லாஹ் தான தொழுகிறேன், ஈமானோட அல்லாஹ் தான தொழுகிறேன், லா ஷரீக லஹு தொழுகிறேன். ஆனால் தொழுகையில் முகஸ்துதி வந்துவிட்டால் அந்த தொழுகையே உங்களது அழிவுக்கு காரணமாகிவிடும். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். நான் ஏன் தொழுகிறேன் என்ற அந்த உள்ள பக்குவம் இல்லாமல், உள தூய்மை இல்லாமல், இறை சிந்தனை இல்லாமல், இறை உணர்வு இல்லாமல், அல்லாஹ்வை விட்டும் தூரமான நிலையில் தொழுகிற தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். அவன் முதல் சஃப்ல தான் தொழுதான், அதே மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான் நாசம் உண்டாகட்டும். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு, இறை உணர்வோடு, இறை பக்தியோடு, அல்லாஹுடைய அந்த தூய்மையான விசுவாசத்தோடு அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப இஹ்லாஸ் இல்லாத தொழுகை, இஹ்லாஸோடு உள்ள தொழுகை ரெண்டையும் அல்லாஹ் பிரித்து சொல்கிற பொழுது ஒன்றுக்கு வெற்றி என்று சொல்கிறான், ஒன்றுக்கு நாசம் என்று சொல்கிறான். ரெண்டுக்கும் அல்லாஹ் சொல்றது தொழுகைதான். நாங்க தொழுது விட்டோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது, இபாதத் செய்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது, வணக்க வழிபாடுகள் செய்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது, நாம் சரியான கொள்கையில் இருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது, நாம் இபாதத்துக்களில் ஏனைய விடயங்களில் சரியாக இருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது. எதுவரைக்கும் என்றால் எங்களுடைய இஹ்லாஸ் பாதுகாக்கப்படும் வரை. இஹ்லாஸோடு இருக்கிற மனிதன் எப்பொழுதும் பயந்து கொண்டுதான் இருப்பான். ஏனென்றா இஹ்லாஸோடு இருக்கிறதனுடைய அடையாளமே பயத்தோட வாழ்றதான். இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் புகாரியை பேசியிருக்கிறார்கள். இப்னு அபி முலைகா ஒரு தாபிஈ, அவர் சொல்கிறார், அத்ரக்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களில் 30 சஹாபாக்களை, கிட்டத்தட்ட 30 சஹாபாக்களை நான் பெற்றுக்கொண்டேன், சந்தித்தேன். அவர்களில் ஒவ்வொருவரும்
என்னிடம் நிஃபாக் இருக்கிறதோ, முனாஃபிக்தனம் இருக்கிறதோ, நான் நயவஞ்சகனோ என்று அஞ்சித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க யாரு? சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை நாங்கள் பொருந்திக் கொண்டோம் என்று. யார் உலகத்தில் என்ன சொன்னாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஹாஜிர்கள் அன்சாரிகளை நேரடியாக விழித்து அவர்களை குறித்து சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பொருந்திக் கொண்ட அவர்கள் சொர்க்கவாதி. அவர்கள் சொர்க்கவாதியாக இருந்து கொண்டே அவர்கள் அஞ்சினார்கள். என்னிடத்துல நிஃபாக் இருக்குதா, நான் முனாஃபிகா? ஏன்? அவர்கள் இஹ்லாஸ் இருந்ததனால் தான் அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாதி என்று சொல்றான். இஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாஹ் எப்படி முனாஃபிக்குகளை பிரித்தெடுத்தானோ, அடையாளப்படுத்தினானோ, அதுபோன்று அடையாளப்படுத்தி இருப்பான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்திக் கொண்டதினுடைய காரணம் அவர்களுடைய வாழ்க்கையில் பேணப்பட்ட இஹ்லாஸ், உள தூய்மை. அதனாலதான் எதிரிகளையும் மன்னித்தார்கள், சண்டை பிடித்தவர்களை மன்னித்தார்கள், நோவினை செய்தவர்களை மன்னித்தார்கள். யாரெல்லாம் இவர்கள் எங்களுடைய பரம எதிரிகள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்களோ அவர்களோடு அப்படியே ஒரே சபையில உட்கார்ந்தார்கள். நேற்று சண்டை பிடித்தாங்க, இன்று இஸ்லாத்துக்கு மாறின உடனே அதே அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் அலியும் தல்ஹாவும் சுபைரும் ஹந்தலாவும் உகாஷாவும் முஆவியா ரலியல்லாஹு அஜ்மஈன், எல்லா சஹாபாக்கள், பிலால் எத்தியோப்பியாவில் இருந்த பிலால், சுஹைப் அர்-ரூமி ரோம்ல இருந்து வந்த சுஹைப், அபூ ஹுரைரா யமன்ல இருந்து வந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் ஒரே சபையில் இருந்தார்கள். எப்படி ஜாஹிலியத்தில பிரிச்சு ஒவ்வொருத்தரும் குலம் கோத்திரமாக பிரிந்திருந்தார்களோ அதே மனிதர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி தூய்மையான கொள்கையை ஏற்று மனப்பக்குவத்தோடு உள தூய்மையோடு இருக்கிற பொழுது நானும் நீயும் வேறல்ல, இந்த கலிமத்து தௌஹீத் எங்களை இணைத்தது, உள்ளத்தினுடைய ஒருமைப்பாடு, நானும் நீயும் வணங்குகிற ஒரே ஒரு ரப்புல் ஆலமீன், எனக்கும் உனக்கும் இடையே பகை கிடையாது. ஏன் காரணம் என்றால் என்னையும் உன்னையும் சேர்ந்து வாழச் சொல்வது எங்களுடைய ரப்புல் ஆலமீன் என்பதனால் அவர்கள் பகைகளை மறந்தார்கள். அல்லாஹு தாலா அந்த ஒன்றுக்குத்தான் அவர்களை அல்லாஹ் சொல்கின்றான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன். ஆனால் அவர்களுடைய மனோநிலையை குறித்து அவர்களுடைய மாணவர்கள், அவர்களிடத்தில் படிச்சவங்க சொல்றாங்க, அவர்கள் பயந்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் தர்மம் செய்வார்கள், அவர்கள் இபாதத் செய்வார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் வஜ்ஜிலா, அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா யாரை பத்தி சொல்றான்? பாவம் செய்தவர்களை பத்தி சொல்றானா யார சொல்லல்லா? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாவம் செய்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, நன்மை செய்த சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் தர்மம் செய்தார்கள், நோன்பு நோற்றார்கள், இபாதத் செய்தார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் குலூபுஹும் வஜ்ஜிலா, நடுங்கிக் கொண்டிருந்தது. காரணம் என்னடா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அல்லது தூக்கி முகத்தில் வீசிடுவானா என்று பயந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருந்தது. இஹ்லாஸ் இருக்கிற மனிதனுடைய உள்ளம் பயத்தோடு தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் இஹ்லாஸோடு இருக்கிறோம். இன்று யாரெல்லாம் பிற மனிதருடைய இஹ்லாஸுடைய விஷயத்தில் கை வைப்பாங்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய இஹ்லாஸில் குறைபாடு உள்ளவர்கள். இமாம்கள், அறிஞர்கள் சொல்லுவார்கள், சலபு சாலின்கள், யாரெல்லாம் அடுத்த மனிதருடைய இஹ்லாஸுடைய விஷயத்துல ஒருவர் இஹ்லாஸ் பத்தி பேச ஆரம்பிச்சா எல்லாருக்கும் ஃபத்வா கொடுப்பார். அவர்கள் இஹ்லாஸ் இல்லை, இவர்களுக்கு இஹ்லாஸ் இல்லை, அவர்களுக்கு இஹ்லாஸ் இல்லை, இவர்களுக்கு இஹ்லாஸ் இல்லை. ஆனால் பேசுகிற பொழுது அவருக்கே இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கலாம். நஊது பில்லாஹி மின்ஹா. அதனாலதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5374 ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹதீஸ் அறிவிக்க முடியாம போன ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? ஹதீஸ் அறிவிக்க முடியாம அவர் சொல்லும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்துருவார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி, அதாவது அவர் அபூ ஹுரைராவுடைய மாணவர் ஒரு தேடி வந்து படிக்கிற நேரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை சொல்ற வேளையில அப்படியே சொல்ல வராங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட ஹதீஸ்களிலே அவங்களுக்கு சொல்வதற்கு மிக கஷ்டமாக இருந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? அவங்களுக்கே கஷ்டமாக இருந்து என்ன ஹதீஸ் என்றா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நரகத்தின் நெருப்பை யாரை கொண்டு ஆரம்பிப்பான்? நம்ம அடிக்கடி கேள்ற ஹதீஸ் தான், இப்ப ஞாபகப்படுத்திட்டு போறேன். யாரை கொண்டு ஆரம்பிப்பான்? பாவியை கொண்டு அல்ல, விபச்சாரம் செய்தவனை கொண்டு அல்ல. யாரை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிப்பான்?
மிகப்பெரிய இபாதத்தாளிகளை கொண்டுதான். அல்லாஹ்வுடைய பாதையில போராடியவர், மிகப்பெரிய ஆலிம் காரி, மிகப்பெரிய தனவந்தர், செல்வந்தர், கொடையாளி. யார் இவங்க? கொடுத்தவங்க, உபகாரம் செஞ்சவங்க, உபதேசம் பண்ணவங்க, போராடினவங்க, இஸ்லாத்துக்காக வாழ்ந்தவங்க. ஆனா இவங்களை கொண்டு தான் அல்லாஹ் நரக நெருப்பை ஆரம்பிப்பான்ற உடனே இந்த ஹதீஸை சொல்லதுக்கு அபூ ஹுரைரா பயம் வந்து. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க நானும் தான், நீங்களும் தான், எல்லோரும் தான். ஆனா இந்த பயம் எங்களுக்கு வருது இல்லைண்டா காரணம் என்ன? போதிய அளவு இஹ்லாஸ் இல்லை சகோதரர்களே. இஹ்லாஸ் இல்லை என்று உணர்கிற மனிதன், இஹ்லாஸ் போதாது என்ற உணர்கிற மனிதன், இஹ்லாஸ் வேண்டும் என்ற அந்த பயத்தோடு வாழுகிற மனிதன் தான் இஹ்லாஸோடு வாழ்கிறான். யாரெல்லாம் இஹ்லாஸை பாதுகாக்கணும்ப்பா, இஹ்லாஸை பாதுகாக்கணும், பாத்தீங்களா அவங்க அப்படி செய்யறாங்க, பாத்தீங்களா இவங்க இப்படி செய்யறாங்கன்னு கை நீட்டுறாங்களோ அவர்களிடத்தில் இஹ்லாஸ் இல்லை என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்து. ஏனென்றால் ஒரு மனிதனிடத்தில் இஹ்லாஸ் இருக்கிறண்டா அவனை பார்க்கறதுல பிஸி ஆயிடுவான், வேறவங்களை பார்த்து சட்டம் சொல்ல மாட்டான். உபதேசம் செய்வது தவறல்ல, சுட்டி காட்டுவது தவறு. இவர் அப்படி செய்கிறார், அவர் அப்படி செய்கிறார், அவர் அப்படிப்பட்டவர், பேரை சொல்லி 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 சொல்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய பயங்கரமான நிலை. எப்பொழுதும் ஒரு முஹ்லிஸ் இஹ்லாஸோடு வாழ்பவன் எப்படி இருப்பான் என்றால், சலபு சாலிஹீன்கள் சொல்வார்கள், பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அல் முஹ்லிஸ், உண்மையாக உள தூய்மையோடு வாழ்கிற மனிதன் யார் என்றால், தனது பாவங்களை எப்படி மறைக்க விரும்புவான் அதுபோன்று தனது நன்மைகளை மறைக்க விரும்புவன் தான். நாங்க பாருங்க நாங்க பாவம் செய்யறோம், யாராவது பாருங்க பாருங்க செய்யறோம் இல்லையே, ஓடி போய் ஒளிச்சு யாரும் பாத்திரக்கூடாதுன்னு பாவம் செய்யும். அதனால பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை, பாவம் செய்யக்கூடாது. மனோநிலையை சொல்றாங்க. பாவம் செய்யும் பொழுது தனது பாவத்தை மறைப்பதற்கு எவ்வளவு அதாவது ஆசை வைக்கிறானோ, எவ்வளவு பிரயத்தனம் எடுக்கிறானோ, எவ்வளவு முயற்சி செய்கிறானோ, அதே போன்று நன்மையை செய்வதற்கு அவன் என்ன செய்யணும்? நன்மையை செய்கிற பொழுது யாரும் பார்க்க கூடாது, யாரும் பார்த்து புகழ்ந்து விடக்கூடாது என்று மறைத்து மறைத்து நன்மை செய்கிற மனோநிலை வர வேண்டும். ஒருவேளை அவர் நன்மை செய்கிறாரு, இபாதத் செய்கிறாரு, அதனால மக்கள் பாராட்டுறாங்க போல்றாங்க என்றால் அவருக்கு உள்ளத்துல எந்த ஒன்றும் கூட இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை எதிர்பார்த்து செய்கிறவன். அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், இஹ்லாஸ் உள்ள மனிதன் யார் என்றா, இஹ்லாஸ் என்றா என்னென்று சொல்கிற பொழுது இந்த விளக்கத்தையும் சொன்னார்கள். புகழ்ந்தவர்கள் புகழுவார்கள், இகழ்கின்றவர்கள் இகழ்வார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்தில் எந்த ஒன்றும் கூடாது, குறையாது. இப்ப 4 பேர் புகழ்ந்த உடனே மாஷா அல்லாஹ் நீங்க அப்படி இப்படின்ற உடனே என்ன மக்கள் விரும்புவார்கள், ஒரு கட்டத்தில் விரும்புவாங்க. அதே மக்கள் நாளை வெறுப்பார்கள். மக்களுடைய உள்ளங்கள் இன்றொன்று நாளை ஒன்று மாறிக்கொண்டே இருக்கும். தூக்கி தலையில் அப்படியே நபி மாதிரி உயர்த்துவாங்க, திடீரென்று அப்படியே கீழே அப்படியே நாய் மாதிரி இறக்கி விட்டுருவாங்க. மக்களுடைய நிலை அப்படித்தான். இன்றைக்கு விரும்புனா புகழுவாங்க, வெறுத்தால் அவர் நல்லவர் என்று தெரிஞ்சாலும் மனசாட்சியை தூர வீசி போட்டு மனோ இச்சையின் அடிப்படையில் பேசுவார்கள். எப்படி பேசுவாங்க? அவர் அப்படி இல்லை, இவர் இப்படி இல்லை, அவர் அப்படித்தான், இவர் இப்படித்தான், அவர் இப்படி தப்பு செய்கிறவர், அப்படி இப்படி பாவம் செய்கிறவர், இப்படி என்று சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிவிடுவார்கள். ஆனா உண்மையிலே மனிதனுடைய மனோநிலை மாறிக்கொண்டே இருக்கும். யாராவது ஒருவர் சொல்றாரு, நீங்க நல்லவரு, நல்ல உத்தமரு, நீங்க புனிதமானவரு, நீங்க எப்படிப்பட்டவர்னு சொல்லும் பொழுது பாத்தீங்களா நான் எப்படி ஆள்னு சொல்லி கொளர உயர்த்த தேவையில்லை. அவருக்கு புகழ்றதுனால எந்த பிரயோசனம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு புகழ்றவங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க புகழ்றதால ஒன்றும் கூட போறதில்லை. அதே நேரம் சொல்றாங்க நீங்க சரியில்லைப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஆனா இவங்க இப்படி சொல்றாங்களே, நீங்க சரியில்லை, நீங்க அப்படி பண்ணிட்டீங்க என்று சொல்வதனால் இவருக்கு ஒன்றும் குறைஞ்சு போவையில்லைண்டா இஹ்லாஸோட வாழ்றார். புகழ்றவர் புகழ்வதனால் ஒன்றும் கூடவில்லை, இகழ்கின்றவர்கள் இகழ்வதனால் ஒன்றும் குறையவில்லை என்று அவனுடைய அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தால் அவன் உண்மையான முஹ்லிஸ். அந்த மனநிலை இருக்குதா? நீங்க 10 வருஷம் செலவழிக்கிறீங்க, நல்லா படிக்க வச்சு உங்களோட பிள்ளைய, சொந்த பிள்ளைய 10 வருஷம் 15 வருஷம் செலவழிச்சு நல்ல பெரிய இடத்துக்கு பெரிய ஒரு பதவிக்கு இப்ப அந்த புள்ள லட்சக்கணக்கில் சம்பாதிக்குது. இப்போ உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு, உங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு ஆபரேஷன் பண்ணணும், ஒரு 5 லட்சம் தேவை. உங்களோட மகன் கால் பண்ணி கேட்குறீங்க, வாப்பா எனக்கு இப்போ ஆபரேஷன் பண்ணணும், நான் உயிர் வாழ்றதுண்டா எனக்கு ஒரு 5 லட்சம் தேவை, இப்போ உடனே தாண்டு சொன்ன பொழுது மகன் சொல்றாரு, காசு இருக்குது, மகன் சொல்றாரு வாப்பா எனக்கு இப்ப தர இயலாதுண்டு. இப்ப உங்களோட மனோநிலை எப்படி இருக்கும்? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனே, ஒரு 15 வருஷம் 10 வருஷம் எப்படி நான் ரத்தத்தை எல்லாம் வேர்வையா சிந்தி படிக்க வச்சேனே, இது நீ செய்யற வேலையாயுது என்று நீங்கள் கேட்டால் அந்த 15 வருஷம் பிள்ளைக்கு செலவழிச்சு துண்டு தூளாக போய்விடுகிறது.
அந்த மகன் தந்தைக்கு கொடுக்கணும், கட்டாய கடமை, அது அவனோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் நீங்க சொல்ற இந்த வார்த்தை இந்த நிலையில், நான் ஏன் இந்த உதாரணத்தை சொன்னேன்டா, இதுக்கு மேல போயிடாது. சொந்த வாப்பாட உயிரை காப்பாத்துறதுக்கு காசு கொடுக்காத மகனா, அப்படித்தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த நிலையில் ஒரு தகப்பன், ஒரு தந்தை, நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் வாப்பா, உனக்காக வேண்டித்தான் இந்த வாழ்க்கையை அப்படியே நான் சுகத்தோட நல்ல நிம்மதியா வாழாம உனக்காக வேண்டித்தான் எல்லாத்தையும் கொடுத்தேன், உனக்காக வேண்டித்தான் கஷ்டப்பட்டேன், உனக்காக வேண்டிதான் 10 வருஷம் 20 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் என்று நினைத்து அந்த இடத்துல சொல்லி காட்டினாலும் அவர் செய்த முழுமையான அமலுடைய கூலியை இழந்து விடுவார். முழுமையான அமலுடைய கூலியை இழந்து விடுவார். அப்ப நம்ம யாருக்கு செலவழிச்சோம்? என்ன மகனுக்கு செலவழிச்சோம். யாருக்காக செலவழிச்சோம்? மகனுக்காக. நான் என்ற உயிர் போனாலும் என்ற இஹ்லாஸ் போகக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் அந்த ரப்பு கைவிட மாட்டான். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை கைவிட்டாலும் அல்லாஹுக்காக செய்கிற இஹ்லாஸ் கைவிடாது. ஆனால் இஹ்லாஸ் இழந்து விடக்கூடாது. தாயை இழந்தாலும் தந்தை இழந்தாலும் அகீதாவை எப்படி நாங்கள் இழக்க மாட்டோமோ, கொள்கையை இழக்க மாட்டோமோ, அதுபோன்ற இஹ்லாஸையும் இழக்கக்கூடாது.